ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ப்ளூ லாக் சீசன் 4 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வீடியோ நேற்று வர வேண்டியது, பட் டைமிங் சரியில்லாதனால என்னால் போட முடியல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதே 55 லைக்ஸ் தான் போட்டு விட்டிங்கன்னா சீக்கிரமாக வீடியோ வந்துடும். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ணாதனால தான் இது வந்து ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணி விட்டிங்கன்னா வீடியோவும் சீக்கிரமாக வந்து சேரும். ஓகே, அதிகமாக பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரியே வந்து நல்லா ஸ்டைலாக மொமோதுவை கட்டின் பண்ணிட்டு ட்ரிபிள் பண்ணிட்டு அப்படியே பாத்ரா கிட்ட பாஸ் பண்ணுறான். பாத்ரா அந்த பாலை வாங்கி ஸ்கார்பியன் கிக் மாதிரி ஏதோ ஃப்ளிக் பண்ணிட்டு திரும்பி ரியோ கிட்டே அனுப்புகிறான். அதை பார்த்து நைஜீரியா கேப்டன் நம்ம குசோ வந்து ஷாக் ஆகிட்டு வந்துருப்பான். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுற ஸ்டைலே ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ரியோ வந்து 44 டிகிரி அவனோட பேந்தர் ஸ்னைப்பரை போட்டு கோல் அடிக்கிறான். நம்ம ப்ளூ லாக் வந்து 2-0ன்னு சொல்லிட்டு லீடில் இருக்கிறத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்படியே நம்ம நைஜீரியா டீமை பார்த்தா அவனுங்கெல்லாம் அப்படியே கூட்டு சேர்ற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. 12 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஒனாசே வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் இருப்பான். அப்போ தான் நம்ம குசோ வந்து வந்திருப்பான். ஸோ இவனுங்க வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஃபுட்பால் விளாட ஆரம்பிக்கிறானுங்க. பார்த்தா நம்ம ஒனாசே வந்து சின்ன வயசுல நல்லா பயங்கரமாக ஆடிட்டுருக்கான் ஃபுட்பாலு. அவனுங்க விளாண்டுருக்கிறப்போ உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். லாஸ்ட்டாக நம்ம ஒன்னே ஒரு கோல் அடித்து இந்த மாதிரி அவன் பேரை சொல்லுவான், நான் ஒனாசே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. பையன் வந்து மோட்டிவேட் பண்ணுவான், நம்மளாம் ஃபேமிலி, நான் இங்கே இருக்கேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இசாகி வந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருப்பான் சீனா. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் முடியும், இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குன்னு காட்டுறாங்க. ஜப்பான் வந்து 2-0ன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்குது. நம்ம நைஜீரியா வந்து கவுண்டர் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம குசோ அனலைஸ் பண்ணல. இப்போதைக்கு இவன் வந்து இசாகி கரசோ அப்புறம் ஐகோ தான் வந்து நம்ம ஜப்பான் டீமோட சென்டர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் வந்து பால் பாஸ் ஆகி ஒனாசே கிட்ட வருது. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. நம்ம ஒனாசே அப்புறம் அவனோட டீம்மேட்ஸ்க்கு வந்து சின்ன வயசில் ஒரு ப்ரோ ஃபுட்பாலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு. அண்ட் இந்த டீமோட சென்டரே பார்த்திங்கன்னா நம்ம ஒனாசே தான். அவன் தான் வந்து அவங்க டீமுக்கே ஒரு ஹோப் மாதிரி. இப்போ அப்படியே ப்ரெசன்ட்க்கு திரும்பி வராங்க. அப்படியே நம்ம ஒனாசே வந்து அவனோட 40 இன்ச் வெர்டிக்கல் ஜம்ப் யூஸ் பண்ணிட்டு மிட் ஏரில் இருந்து ஒரு ஷூட் அடிக்கிறான். இப்போ அப்படியே நம்ம ககமாருக்கு இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வருது. அவன் பேஸ்பால் பிச்சிங் மிஷினை வச்சு நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்திருப்பான். இந்த ட்ரைனிங்கில் வந்து பையன் அவனோட ரிஃப்ளெக்ஸு அப்புறம் அவனோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணியிருப்பான். அந்த ட்ரைனிங்கை அப்படியே யூஸ் பண்ணி ககமாரு வந்து அந்த ஷூட்டை அப்படியே சேவ் பண்ணிடுறான். அதனால் இப்போது நம்ம ககமாரு தான் ஜப்பானோட அந்த கார்டியன் கார்டு மாதிரி அப்படின்ற ஒரு டைட்டில் இப்போ அவனுக்கு கிடைக்குது. இப்போ ஃபஸ்ட் ஆஃபும் முடியுது. 2-0ல் நம்ம ஜப்பானை வந்து இந்த மேட்சை முடிக்கிறாங்க. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். ஸ்டார்டிங்கில் இப்போ ஆஃப் டைமில் லாக்கர் ரூமில் காட்டுறாங்க. நனாசே அப்புறம் ரைச்சிலாம் செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. ஆனால் நம்ம ஐக்கு வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி செகண்ட் ஹாஃபில் டிஃபென்ஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கராசு சிகிரி ஹியோரி கிட்டலாம் வந்து சொன்னப்போ அவங்க வந்து கிராஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க, டைரக்ட் ஷூட் பண்ணலைன்னு சொல்லிட்டு வந்துருப்பான். அப்புறம் இசாகி வந்து புது ஐடியா சொல்கிறான். இந்த மாதிரி ஜஸ்ட் வின் பண்ணுறது மட்டும் போதாது, செகண்ட் அண்ட் தேர்ட் லைன் பிளேயரும் கோலுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீக்கோ வந்து அஃபென்ஸில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் நம்ம ரின் வந்து அவனுக்கு தனியாக கோல் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஈகோ வந்து இந்த மாதிரி அப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்க்கு ஸ்ட்ராட்டஜி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே நைஜீரியா சைடில் காட்டுறாங்க. பார்த்தா அந்த ஒபோனா வந்து பயந்துட்டு இருப்பான். நம்ம ஒனாசே வந்து இருந்து ஜப்பானியாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு இப்போ அவனே பதில் சொல்லுவான். இந்த மாதிரி அந்த டீமில் வந்து ஒவ்வொரு பிளேயருமே வந்து கோல் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒனாசே வந்து சொல்லுவான், நம்மளும் அவங்கள மாதிரி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஜப்பான் சைடில் ஈகோ வந்து கேள்வி கேட்குறான், ஏன் நம்ம வின் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு இசாகி வந்து சொல்லுவான், நம்ம வின் பண்ணால் அவங்களோட சுப்பீரியராக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஈகோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இது வந்து அவங்களோட சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சொல்லுவான், இந்த மாதிரி முன்னாடி காலத்துலலாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு உயிரால் வாழவே முடியும். ஸோ இப்போ அந்த லா பீஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த ரா இன்ஸ்டிங்ஸ் வந்து அப்படியே வந்து காணாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ ப்ளூ லாக்கோட வேலையை அந்த இன்ஸ்டிங்ஸை வெளில கொண்டு வருதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் கிக் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுறதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். ஸ்டார்டிங்லேயே செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஈகோ வந்து அவனோட சொற்பொழிவை ஆற்றிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஃபுட்பால் வந்து எல்லாருமே அக்சஸ் பண்ண முடிகிற ஒரு ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படியே வருது. என்னன்னா ப்ரீ ஹிஸ்டோரிக்கில் இந்த மாதிரி ஹண்டிங் பண்ணுற சீனு, மார்ஷல் ஆர்ட்ஸ், ரன்னிங்கு, வெப்பன் த்ரோ இது எல்லாமே வந்து சர்வைவல் இன்ஸ்டிங்க்டோட லிங்காக இருந்து தான் டெவலப் ஆச்சு அப்படின்னு ஈகோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பான். இசாகி வந்து பாலை ரென்கிட்ட பாஸ் பண்ணுறான். ஆனால் ஒபோனா வந்து அதை ஸ்டீல் பண்ணிட்டு பெல்லோ கிட்ட அனுப்புகிறான். இப்போ பெல்லோ வந்து தனக்கு தனியாக கோல் அடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம கரசோ வந்து பெல்லோவை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் பால் சதிக் கிட்ட போகுது, பேரை கரெக்டாக தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் கோல் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு போக நம்ம சிகிரி அப்புறம் ரியோ 2 பேரும் சேர்ந்து அவனை பிளாக் பண்ணுறாங்க.
கடைசியில் சதிக்கு வந்து ஒரு வழியாக பாலை வந்து ஒனாசே கிட்ட பாஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஒனாசே வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆர்யா அண்ட் ஐக்கோ வந்து இவனை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் நம்ம ஒனாசே வந்து சர்ப்ரைசிங்காக பாலை வந்து கிக் பண்ணாமல் கேப்டன் குசோக்கு வந்து பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் நம்ம ரின் வந்து அதை தடுத்துருவான். அதுக்கப்புறம் நம்ம ஒனாசேவை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுவான். இந்த மாதிரி உனக்கு கோல் அடிக்கிறதுக்கான போதுமான லிஸ்ட் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி, லைக் கோல் அடிக்கணுன்ற அந்த ஆசை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்துருப்பான். அதுக்கப்புறம் ஐக்கோ வந்து பாலை ஹெடர்ஸ் போட்டு இசாகி கிட்ட வந்து அனுப்பிடுவான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கோட தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஆனால் இவங்க லாக்கர் ரூமில் இருக்கிறப்ப நம்ம இசாகி வந்து செகண்ட் ஹாஃப்க்கு பிளான் பண்ணியிருப்பான். ஒன்றும் இல்லை, பேசிக்கலாக இப்போ இவனுங்க வந்து என்ன பண்ண போகிறானுங்கன்னா வந்து ஃப்ரீ ஸ்டைலில் ஆட போகிறானுங்க அவனுங்க இஷ்டத்துக்கு. நம்ம இசாகியும் அப்புறம் ரெண்டும் சேர்ந்து அங்கே இருக்கிற டிஃபெண்டர்ஸை குழப்பறதா பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவனுங்க பிளான் போட்டு ஆட ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே 30 நாளைக்கு முன்னாடி பார்த்தா நம்மளுடைய ரின்னு வந்து அங்கே மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ட்ரைனிங்கை தான் காட்டுறாங்க. நடுவில் வந்து நம்ம இசாகியும் அவனோட அண்ணன் சாயும் வந்து மண்டையை போட்டு குழப்பியிருப்பாங்க. இவன் இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகிறப்போலாம் வந்து அந்த மாங்கு புடலையிலே தட்டி மைண்டை எம்டியாக வைடா அப்படின்னு சொல்லுவான். நம்ம இன்னும் எம்டியாக வச்சுருக்க ட்ரை பண்ணுறப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுறான். இந்த மாதிரி இசாகியும் அப்புறம் இவனோட அண்ணன் சாயும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற அந்த டிசைரை வந்து விட்டுட்டு அவனுக்கு அந்த மான்ஸ்டர் இம்பல்ஸ் தர அந்த ஈகோ பின்னாடி இருக்கிற ரீசன் வந்து இவனையே டெஸ்ட்ராய் பண்ணி கோல் அடிக்கணும் அப்படின்ற ஆசை தான். இதுக்கு நடுவில் வந்து எது வந்தாலும் அது அவனோட டிஸ்ட்ராக்ஷன் தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறான். இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. எல்லா ப்ளூ லாக் பிளேயர்ஸும் அவங்களோட ஓன் கோல் அடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கானுங்க. நம்ம ஒனாசே வந்து ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கான். எல்லா ப்ளூ லாக் பிளேயர்ஸும் இந்த மாதிரி ஹீரோ ஆகிறதுக்கு ஹண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாச்சரா வந்து பாலை இசாகி கிட்ட பாஸ் பண்ணுறான். இசாகி வந்து அவனோட மெட்டாவேஷனை யூஸ் பண்ணிட்டு பாலோட டேரக்ஷனை கால்குலேட் பண்ணுறான். இசாகி ஷூட் பண்ண ரெடியாக இருக்கிறப்போ நம்மளோட ரின் வந்து அவனோட பியோர் இன்ஸ்டிங்ஸில் வந்து ஆட ஆரம்பிப்பான். அப்படியே நம்ம இசாகி மேலே ஏறி ஒரு ஃபயரான ஷூட் பண்ண விடுவான். பால் அங்கே கோல் போஸ்ட்டை பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். லாஸ்ட்டாக 3-0 சொல்லிட்டு நம்ம ஜப்பான் நைஜீரியாவை தோக்கடிக்கிறதோட இந்த சாப்டரும் இந்த எபிசோடும் முடிவடைகிறது. ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாக டார்கெட்டை முடிச்சிங்கன்னா வீடியோவும் சட்டுப்புட்டுன்னு வந்து சேரும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்ச ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டு அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுறேங்க. பட்டுன்னு வீடியோ வந்துடும். டாட்டா பை பை, see you guys in another video.